அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி மதாசி கிச்சன் வீடியோவில் நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ப்ரான் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை ப்ரானை நல்லா 1 kg ப்ரான் இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சென்டரில் உள்ள பிளாக் கலர் நரம்பை நம்ம நீக்கிடணும். நீக்கிட்டு இதை உப்பும் அப்புறம் லெமன் போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம். அப்புறம் நான் 8 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு 6 மீடியம் சைஸ் ஆனியன், 2 மீடியம் சைஸ் தக்காளி போதும். ஏன்னா தக்காளி அவ்வளோ தேவையில்லை. மல்லி இலை, புதினா இலை ஹாஃப் கட்டு. அப்புறம் இந்த ரைஸை நம்ம வடி பிரியாணி செய்கிறதுனால தண்ணியை பாயில் பண்ணிக்கலாம். இதில் மல்லி இலை, புதினா இலை எல்லாம் போட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ் இதெல்லாம் நம்ம போட்டுடலாம். கொஞ்சமாக நம்ம எல்லா சால்ட்டும் இதுக்கு தேவையான அளவு போட்டுட்டு கொஞ்சமாக ஆயிலும் போட்டுக்கலாம். அப்புறமா இதில் இதையும் சேம் நான் கொஞ்சம் இதில் பாதி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதே பாதி இதுலேயும் நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஆனியனை போட்டுட்டு ஆனியன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 4 டீஸ்பூன் போட்டுட்டு அப்புறம் தக்காளி, அப்புறம் ரெட் சில்லி பவுடர், மஞ்சள் பவுடர், சீரக பவுடர், தனியா பவுடர், நீங்கள் பிரியாணி மசாலா ஏதாச்சும் கிடைச்சாலும் 1 டீஸ்பூன் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறமா இது கூட மல்லி இலை, புதினா இலை, பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துட்டு நம்ம ப்ரானை ஆட் பண்ணிக்கலாம். என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்புறம் இந்த ப்ரான் முஸ்லீம்ஸ் சாப்பிட்டா இது ஹலாலா ஹராமா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தெரியாது. இது நம்ம சாப்பிட்லாம். ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சாப்பிட்டதுக்கப்புறம் இதை நம்ம தொலை போகிறதுக்கு முன்னாடி ஒஜு செஞ்சுக்கணும். இதுவும் கிராப் சாப்பிட்டா அது அப்படி ஒஜு செய்யும்போது நம்மளுக்கு இது எல்லாமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறமா நான் பாருங்கள், இந்த ரைஸ் கொஞ்சம் நீளமாயிட்டு சாஃப்டாகும். அந்த டைமில் நம்ம வடிச்சிக்கலாம். உங்களுக்கு இந்த வடி பிரியாணி கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் நார்மலாக நீங்கள் 8 கப்பு அரிசிக்கு 16 கப்பு வாட்ரு இல்லைனா 15 கப்பு கூட போதும். அந்த மாதிரி நீங்கள் தம் போட்டுக்கலாம். நான் கசூரி மெத்தியும் ப்ரான் இருக்கிறதுனால கொஞ்சமாக கசூரி மெத்தியும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு அப்புறம் இந்த வடித்து வச்ச ரைஸை நம்ம இது கூட சேர்த்துட்டு அப்புறமா மிச்சம் இருக்கிற கொஞ்சமாக புதினா, மல்லி இலை, பச்சை மிளகாய் இது எல்லாமே நம்ம சேர்த்துட்டு கொஞ்சமாக ஆயில் இருந்தால் கூட நம்ம சேர்க்கலாம். ரைஸ் நல்லா சாஃப்டாகும். ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட்டு நம்ம இதை தம் போட்டுடலாம். அப்புறம் ப்ரானோட ரொம்ப பெனிஃபிட் இருக்குது. இது லோ கேலரிஸ் ஆனால் ஹை ப்ரோட்டீன். இதில் செலினியம், அயோடின் இது எல்லாமே சத்துக்கள் அதிகமாக இருக்குது. அப்புறம் இது மசிலோட பில்டிங்ஸ்க்கும் இது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இது வேலை பார்க்கும். அதனால் நம்ம ப்ரான் சாப்பிட்லாம். ஃபிஷ்ஷோட பெனிஃபிட் அது வேறு. ஆனால் ப்ரானோட பெனிஃபிட் இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது நல்லா மசில்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும். அப்புறம் கீழே ஒரு தவா வச்சுட்டு நம்ம இந்த பிரியாணியை நம்ம தம் போட்டுக்கலாம். நான் மேலே ஃபாயில் போட்டு தம் போட்டிருக்கேன். இப்போல்லாம் ஃபாயில் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம ஒரு காட்டன் கிளாத்து போட்டு கூட மேலே தம் போட்டுட்டு அதுக்கு மேலே நல்லா ஒரு பெரிய வெயிட் வச்சுக்கலாம். நான் இந்த பேசனில் தண்ணி வச்சு அது மேலே நான் தம் போட்டாச்சு. தம் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் 10-15 நிமிஷத்தில் நம்மளுக்கு சூப்பரான பிரியாணி தம் ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்காங்க. இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனோட வேணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.